நேற்று மாலை தாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடியதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் பெருநாள் கொண்டாட்டங்களை முன்னிட்டு மலேசிய குடும்பத்தினருக்கும் மக்களுக்கும் அவர் ஆற்றிய உரையை தாம் பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ள அன்வார், அமைதி மற்றும் நிம்மதியின் களமாக கருதப்படும் ரமலான் மாதத்தில் மோசமடைந்து வரும் மேற்கு ஆசியாவில் ஏற்பட்டுள்ள அண்மைய நிகழ்வுகள் குறித்து தாங்கள் பேசியதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஆதரவுடன் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் குண்டுவீச்சு மற்றும் ஈனப்படுகொலையை கண்டிப்பதில் மலேசியாவின் உறுதியான மற்றும் நிலையான நிலைப்பாட்டை தாம் மோடியுடன் பகிர்ந்து கொண்டதாக அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சண்டையை உடனடியாக நிறுத்த அழைப்பு விடுக்கவும், அமைதியான முறையில் ராஜதந்திரம் மற்றும் ஆரோக்கியமான உரையாடலை முன்னெடுக்கவும் தாங்கள் ஒப்புக்கொண்டதாக அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிரிக்ஸ் உட்பட அனைத்து சர்வதேச அரங்கங்களிலும் கூட்டு குரலை வலுப்படுத்துவதில் மலேசியாவும் இந்தியாவும் கைகோர்க்க வேண்டும் என்பது குறித்தும் இருவரும் பேசியதாக அவர் விவரித்தார். இதன் விளைவாக உணவு பாதுகாப்பு அம்சங்களில் ஏற்படும் தாக்கம் உட்பட மோசமான உலக பொருளாதார சூழலால் உலகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த உறுதியான ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகிறது என்று அன்வார் வலியுறுத்தினார். உலக அமைதிக்காக மலேசியாவும் இந்தியாவும் தங்களின் கூட்டு உறுதிப்பாட்டை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.